தோழர்களே, முதல்ல சொன்ன இந்த புளூரலிசம், பெடரலிசம், சோசலிசம், செக்யூலரிசம் அது கோட்பாடு. இந்த நாடு பாருங்க, ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ஈக்வாலிட்டி அண்ட் ஃப்ரெட்டர்னிட்டி, இதுதான் பேசிக் ஃபேக்டர்ஸ் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன், அடிப்படை கூறுகள். இதுல கை வைக்க கூடாது என்பதுதான் உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பாகவும் இருக்கிறது. நீ எதை வேணாலும் அமெண்ட்மெண்ட் பண்ணிக்கோ. இந்த இடத்துல காங்கிரஸ் நான் சொல்ல வேண்டிய தேவை இருக்கு. இந்திரா காந்தி அம்மையார் மிசா கொண்டு வந்தாங்க 1976-77. மிசான்னா மெயின்டெனன்ஸ் ஆஃப் இன்டர்னல் செக்யூரிட்டி ஆக்ட். அது ஒரு சட்டம். அந்த சட்டம் வந்த உடனே எதிர்கட்சிகளை எல்லாம் வேட்டையாடினாங்க. எவன் எதிர்த்து பேசினாலும் தூக்கி உள்ள போட்டாங்க, முட்டிக்கு முட்டி தட்டினாங்க. 20 அம்ச திட்டத்தை கொண்டு வந்தாங்க. கரெக்டா 9 மணிக்கு ஆபீஸ் போனா 9 மணிக்கு போன 9:01 போனா கூட சஸ்பென்ஷன். லேட்டா எவனும் போக மாட்டான். அப்போ நான் ஹை ஸ்கூல்ல படிச்சிருந்தப்ப 20 அம்ச திட்டம் இருந்துச்சு. கம்பல்சரியா பப்ளிக் எக்ஸாம்ல 20 அம்ச திட்டத்தை பத்தி எழுதுன்னு வரும். பெரிய பெரிய கொஸ்டின், 20 மார்க் கொஸ்டின்ல வரும். அது 20 அம்ச திட்டத்தை பத்தி எழுது அப்படின்னு இந்திரா காந்தி அம்மையார் நடைமுறைப்படுத்திய அந்த மிசா காலத்தில் அந்த அம்மா ஒன்று செஞ்சாங்க. என்ன செஞ்சாங்கன்னா, பிரியாம்பிள்ங்கிற முகப்புரையில அமெண்ட்மெண்ட் திருத்தம் கொண்டு வந்து சோசலிஸ்ட், செக்யூலர்ங்கிற 2 வார்த்தையை இந்த யூனியன் கவர்மெண்ட் பத்திய டெபினிஷன்ல இணைச்சாங்க. சாவரின், டெமோக்ராட்டிக், ரிபப்ளிக். அதுக்குள்ள சாவரின், டெமோக்ராட்டிக் 2க்கு இடையில சோசலிஸ்ட், செக்யூலர் இணைச்சாங்க. இப்ப 5 வார்த்தை: சாவரின், சோசலிஸ்ட், செக்யூலர், டெமோக்ராட்டிக், ரிபப்ளிக். டெல்லியில் இருக்கிற அரசாங்கத்துக்கு இதான் டெபினிஷன். வாட் இஸ் த யூனியன் கவர்மெண்ட் டிஃபைன் அப்படின்னு கேட்டா, யூனியன் கவர்மெண்ட் இதுதான். அது இறையாண்மை உள்ளது, சமதர்மம் உள்ளது, மதசார்பற்றது, ஜனநாயக பூர்வமானது, அது குடியரசு, மக்களால் நடத்தப்படக்கூடிய குடியரசு. இந்த வாரத்தில் இருக்கிற சோசலிஸ்டையும் செக்யூலரையும் எடுக்கணுங்கிறதா RSS காரனுடைய முயற்சி. ஏன்னா இது இருக்கிறதுனாலதான் இந்தியாவுக்கு அரச மதத்தை அறிவிக்க முடியல. இது இருப்பதனால்தான் அவன் பாகிஸ்தான் பேர் வச்சுட்டான். முஸ்லீம் நாடு, நாம இந்துஸ்தான் பேர் வைக்கணும், இல்லனா இந்து ராஷ்டிரா என்று பெயர் வைக்கணும் அப்படிங்கிறது அவருடைய அல்டிமேட். அதுதான் கோல்வாக்கருடைய கனவு, அதுதான் வீர சாவர்கருடைய கனவு, அதுதான் நாத்துராம் கோட்சேவுடைய எண்ணம். அதனால்தான் மதசார்பின்மை வேண்டாம், மதசார்பின்மை தான் வேண்டும், அரச மதம் வேண்டாம் என்று சொன்ன காந்தியை கோட்சே சுட்டுக் கொண்டது காரணம். அவர் மதத்துக்கு எதிரானவர் இல்லை, மத நம்பிக்கைகளுக்கு எதிரானவர் இல்லை, சனாதன தர்மத்துக்கு எதிரானவர் இல்லை, சாதிக்கு எதிரானவர் இல்லை. ஆனால் சுட்டுக் கொன்றான். ஏன்னா அவர் செக்யூலரிசத்தை ஏற்றுக்கிட்டார். செக்யூலரிசத்தை ஏற்றுக்கொண்டதற்காக காந்தியடிகளை சுட்டுக் கொன்ற கும்பல் தான் RSS கும்பல். நாத்துராம் கோட்சே வீர சாவர்கரின் தலைமாணாக்கர்களுள் ஒருவன். அவன் முக்கியமான, மிக முக்கியமான டிசைபிள். சாவர்கர் அரசியல் கற்றவன். அருமை தோழர்களே, இந்த வளர்ப்பில் வந்த அமித்ஷா, மோடி ஊர் உலகத்தை நம்ப வைக்கிறதுக்காக நடிக்கிறார்கள். என்ன நடிக்கிறாங்க? அவர் பாபா சாஹேப், நாங்களும் மதிக்கிறோம். அவர் வாழ்ந்த இடத்தை அலிப்பூர் சாலையில இன்டர்நேஷனல் மெமோரியல் சென்டர் பல கோடி ரூபாயை செலவு பண்ணி உருவாக்கி வச்சிருக்கிறோம். அதை காங்கிரஸ் செஞ்சுதா? காங்கிரஸ் செய்யல, காங்கிரஸ் செய்யாது. ஏன்னா காந்தி காங்கிரஸை கடுமையா அம்பேத்கர் எதிர்த்தார். எப்படி காங்கிரஸ் செய்யும்? அன்னைக்கு இந்து மகாசபா தான் இருந்ததே தவிர பிஜேபி கிடையாது. பிஜேபி எதிர்க்க வேண்டிய தேவை அன்றைக்கு அம்பேத்கருக்கு இல்ல. RSS வலிமை பெற்று இல்ல. இப்போ காந்தியும் காங்கிரஸ் தான் இப்ப இந்தியா முழுக்க. அதுக்கு பிறகு இந்தியா என்றால் இந்திரா, இந்திரா என்றால் இந்தியா என்ற அளவுக்கு அரசியல் இருந்தது. காங்கிரஸ் தான் அப்போது பெரிய சக்தியாக இருந்தது. அதனால அம்பேத்கர் காந்தியும் காங்கிரசும் தீண்டப்படாதவருக்கு செய்தது என்னன்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கார். இவ்வளவு பெரிய புக் வாலி. முரண்பாடுகள் உண்டு. அதனால் காந்தி அல்லது காங்கிரஸ் அம்பேத்கருக்கு சிறப்பு செய்யாமல் இருந்திருக்கலாம், அலட்சியப்படுத்திருக்கலாம். அது வேற. அதுக்குள்ள போனா அது ஒரு மணி நேரம் ஆகும். அவர் ஏன் ரிசைன் பண்ணாரு காரணங்களை சொன்னா. தோழர்களே, இந்த RSS கும்பலுக்கு அம்பேத்கர் மேல என்ன வெறுப்பு என்றால், சனாதன தர்மத்தை அமைதி புரட்சியின் மூலம் தகர்த்து கொண்டிருக்கிறார். அதுதான் நாடு மாறிக்கிட்டு ஒரு புதிய இந்தியாவாக உருவாக்கி கொண்டிருக்கிறது. ஒரு புதிய இந்தியா உருவாக்கி கொண்டிருக்கிறது. பழைய சோசியல் ஆர்டர் மாறிட்டு வருது. இப்ப எவனும் மாடு மேய்க்க போறதில்லை, எவனும் இப்ப தப்படிக்க போறதில்லை, எவனும் இப்ப எழுவு சொல்ல போறதில்லை, எவனும் இப்ப பிணம் தூக்க போறதில்லை, எவனும் இப்ப அவனுடைய காடு கழைகளில் போய் கொத்தடிமையாக வேலை செய்வதில்லை. புரட்சியாளர் அம்பேத்கர் என்று முழங்கிக் கொண்டு இன்றைக்கு பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் பல்கலைக்கழகங்களுக்கும் IIT போன்ற உயர்கல்வி நிறுவனங்களுக்கும் போய்கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் விஞ்ஞானிகளாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள், சட்டமன்ற உறுப்பினர்களாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்களாக முழங்கிக் கொண்டிருக்கிறார்கள், ஆய்வு செய்து படித்துக் கொண்டிருக்கிறார்கள், அறிஞர்களாய் இன்றைக்கு பரிணமித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் செய்வது எது? அரசமைப்பு சட்டம். அரசமைப்பு சட்டம், அம்பேத்கர் எழுதிய அரசமைப்பு சட்டம். எனவே
ஆர்எஸ்எஸ் கும்பலின் சன்பரிவார் கும்பலின் முதல் எதிரியே, உண்மையான எதிரியே காங்கிரஸ் அல்ல, கம்யூனிஸ்டுகள் கூட அல்ல. அவங்க எல்லாம் தேர்தல் களத்தில் பகைவர்கள், பேசுகிற கொள்கை அடிப்படையிலும் எதிரிகளாக இருக்கலாம். ஆனால் பிரையாரிட்டி என்று பார்க்கிற போது அவர்களின் அடிப்படை கொள்கைக்கு நேர் எதிராக இங்கே இயங்கிக் கொண்டிருப்பது அம்பேத்கர் எழுதிய அரசமைப்பு சட்டம் தான்.